பார்க்க போகிறோன்னா தலைக்கறி குழம்பு அதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து 1/2 கிலோ தலைக்கறி வந்து எலும்பு இல்லாத தலைக்கறியாக வாங்கியிருக்கோம். நாக்கு பகுதி மட்டும்தான் அதிகமாக எலும்பே சுத்தமாக இல்லாமல் இருக்கும். மற்றதெல்லாம் ஓவர் பொடி பொடி எலும்போடு இருக்கும். அதை குழந்தைங்களோ பெரியவங்களோ சாப்பிட கஷ்டமாக இருக்கும். அதனால் பொதுவாகவே நாங்கள் வந்து இந்த மாதிரி எலும்பு இல்லாத தலைக்கறி தான் வாங்குறது. நாக்கு பகுதியில் வர்றது அது நல்லா ஒரு 6-7 தடவை நல்லா பிசைஞ்சு விட்டு அலசினோன்னா ஒரு மாதிரி அந்த வலுவலுப்பு தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா சுத்தமாயிரும். அலசிட்டு இந்த மாதிரி தண்ணி வடிய விட்டுறணும். அப்போ தான் அந்த தண்ணி வடிய விடையில் தான் அந்த கவுச்சி வாடைகள்லாம் இருக்காது. அதுக்கு வந்து ரொம்ப பொருள்லாம் தேவையில்லை. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, சின்ன சைஸ்னால் நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் இதுக்கு தேவை. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள், இது வந்து கறி மசாலாத்தூள், நாங்கள் அரைக்கிற மசாலாத்தூள் வச்சுருக்கோம். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறது.